அன்பிற்குரிய மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் காலம் கடந்து வெற்றி நடை போடுவது போல் தோன்றும். ஆக உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தார். இப்பொழுது அதிசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தைகள் ஸ்தானத்தில் அமர்வது குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பேரன் பேத்திகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்திலிருந்து சில நல்ல தகவல் உங்களை தேடி வரும். உற்றார் உறவினர்கள் மூலம் சில நல்ல தகவல் கிடைக்கலாம். 7.5 சனி பாக்கியப்படி விரய சனியாகவும் திருக்கணிதப்படி ஜென்ம சனியாகவும் இருந்து உங்களை பல வகையில் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சிலருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுக்கலாம். இடம் மாறி சென்றாலும் நன்மை இல்லை என்று நினைப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மாற்றத்தால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். போட்ட முதலை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும். சிலருக்கு சீசன் தொழில் ஒத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே சம்பந்தமே இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஆக கூட்டாளிகளாலும் சம்பந்தமே இல்லாமல் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த தொல்லைகள் ஏற்படலாம். அடிக்கடி மன உளைச்சல்கள் ஏற்படலாம். தொழிலில் கூடுதலும் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களாக இருந்தால் உங்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு மார்பு பகுதியில் அல்லது கையின் முன்கை பகுதிகளில் சில தொல்லைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு பாத எரிச்சல் அல்லது கணுக்காலில் சதைப்பிடிப்பு போன்ற தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாத அலர்ஜிகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமானவரை மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைமாச கர்ப்பிணிகளாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அயோடின் சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காது மற்றும் மூக்கு பகுதிகளில் சற்று கவனம் செலுத்தவும். தேவையில்லாத நறுமணத்தால் சுவாசிக்க நேரும். அவற்றால் உங்களுக்கு மூச்சு திணறல் போன்ற வாய்ப்புகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சால் விடாமல் தொல்லைப்படுத்தும். ஆகவே அகிலாண்டேஸ்வரி அம்மாளை வழிபாடு செய்யுங்கள், நன்மை உண்டாகும்.